புத்தர் சிலையை கம்பீரமாக நிலைநாட்டி பௌத்த கொடிகளையும் பறக்க விட்டு நான் மீண்டும் பிறப்பேன். மிகவும் கொடூரமான முறையில் இப்பொழுது கூட இங்கே கண்காணித்து பல்விதமான அச்சுறுத்தல்களை மக்கள் எழுச்சியின் ஊடாகத்தான் நாங்கள் எங்களுடைய விடுதலையை அடைய முடியும். ஸ்ரீலங்கா அரசாலேயே மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே செம்மணி மனித புதைக்குழி அகழ்வினை சர்வதேச மேற்பார்வையோடும் சர்வதேச நியமனங்களுக்கு அமைவாகவும் நடைபெற வேண்டும் என்று இன்று யாழ் நகர நுழைவாயிலில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் சங்கம் வடக்கு கிழக்கு மாகாணம் அவர்களும் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் இணைந்து இந்த போராட்டத்தினை முன்னெடுத்துள்ளனர். மற்றும் சர்வதேச நியமங்களுக்கு அமைவாகவும் நடைபெற வேண்டும். பல இடங்களிலே பல மாவட்டங்களிலே பல மனித புதைகுழிகளை அகழ்வு செய்து ஆராய்ச்சி செய்து எங்களுக்கான நீதியை பெற்றுத் தருவார்கள் என்று இதுவரை காலமும் நாங்கள் நீதி வேண்டி போராடி கொண்டிருக்கின்றோம். பாதிக்கப்பட்ட தாய்மார்களாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாம் கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு இன்று வரை எங்களது யுத்தம் கையளிக்கப்பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை நீதி கேட்டு நின்று போராடி வருகின்றோம். இதே போல பல இடங்களிலே மனித புதைகுழிகளை கண்டுபிடிக்கப்பட்டு ஆய்வு செய்யப்பட்டும் இதுவரை மனித புதைகுழியும் மறைக்கப்படுகிறதுக்கான அறிவுகளை நாங்கள் பெற்றிருக்கின்றோம், அறிந்திருக்கின்றோம். இது மறைக்கப்பட போகின்றது. ஆனால் இது மறைக்கப்படக்கூடாது. சர்வதேசத்தினூடான நீதி வேண்டும் எங்களுக்கு. மறைக்கப்படக்கூடாது. செம்மணி மனித புதைகுழி மறைக்கப்படக்கூடாது. செம்மணி மனித புதைகுழி மறைக்கப்படக்கூடாது. செம்மணி மனித புதைகுழி சர்வதேச நீதி வேண்டும். உண்மையை வெளி உலகுக்கு கொண்டு வர வேண்டும். உண்மையை கொண்டு வர வேண்டும். மனித புதைகுழி இருக்கின்ற உண்மையை மனித புதைகுழிகள் பல உண்மையை கொண்டு வர வேண்டும். மனித புதைகுழி மறைக்கப்படக்கூடாது. மனித புதைகுழி மறைக்கப்படக்கூடாது. செம்மணி மனித புதைகுழி மறைக்கப்படக்கூடாது. கொக்கு தொடுவாய் மனித புதைகுழி மறைக்கப்படக்கூடாது. பேரீஸ்வரம் மனித புதைகுழி மறைக்கப்படக்கூடாது. அஞ்ஞான் மனித புதைகுழி மறைக்கப்படக்கூடாது. மறைக்கப்படக்கூடாது. மனித புதைகுழி மறைக்கப்படக்கூடாது. கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்து கொள்ளப்பட்ட மனித புதைகுழிகள் யாழ் மாவட்டத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட அத்தனை மனித புதைகுழிகள் மறைக்கப்படுகின்றன. மறைக்கப்படக்கூடாது. மனித புதைகுழிகள் மறைக்கப்படக்கூடாது. சர்வதேசமே சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு வேண்டும். சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு வேண்டும். சர்வதேசத்தினுடைய கண்காணிப்பு வேண்டும். வேண்டும் வேண்டும் நீதி 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 வேண்டும். இனப்படுகொலையை மறைக்காதே மறைக்காதே இனப்படுகொலையை மறைக்காதே 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 இனப்படுகொலையை மறைக்காதே மறைக்காதே மறைக்காதே
வேண்டும் வேண்டும் சர்வதேச நீதி வேண்டும் சர்வதேச நீதி வேண்டும் வேண்டும் சர்வதேச நீதி வேண்டும் வேண்டும் தோண்டு தோண்டு உதவியை தோண்டு தோண்டு உதவியை தோண்டு நீதி வேண்டும் நீதி வேண்டும் மனித புதைகுழிகளுக்கு 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 எங்கே 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 ஏன் கொன்றாய் ஏன் கொன்றாய் எங்கள் உறவுகளை ஏன் கொன்றாய் 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 வேண்டும் 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 விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் வாழ விடு வாழ விடு வாழ விடு வாழ விடு ஆக்கிரமிப்பை நிறுத்து நிறுத்து எங்கே 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 அழைத்து செல்லப்பட்ட விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட யுத்தமும் இன அழைப்பு நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்ட சாவடியிலே வைத்து கையளிக்கப்பட்ட கையளிக்கப்பட்ட வெள்ளை கொடியுடன் சரணடைந்த குடும்பம் குடும்பமாக தவறவிடப்பட்ட சிறார்களுடன் கையளிக்கப்பட்ட வேண்டும் 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 எங்கே எங்கே கொடூர யுத்தமும் இன அழிப்பு நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்ட இனப்படுகொலை நடந்த பிற்பாடு கையளிக்கப்பட்ட கொள்ளைவான்களிலே கடத்தி செல்லப்பட்ட குடும்பம் குடும்பமாக கையளிக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி வேண்டும் 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 எங்கே 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 வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் வடக்கும் கிழக்கும் சம்மடி புதை குளிக்கு சம்மடி புதை குளிக்கு சம்மடி புதை குளிக்கு மறைக்காதே 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 வானில் கடத்தி செல்லப்பட்ட வானில் இழுத்து செல்லப்பட்ட வானில் இழுத்து செல்லப்பட்ட வெள்ளை கொடியுடன் சரணடைந்த வெள்ளை கொடியுடன் சரணடைந்த வெள்ளை கொடியுடன் சரணடைந்த விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட குற்றவாளி நீதிபதியாக முடியுமா குற்றவாளி நீதிபதியாக முடியுமா கொக்கு தொடுவாய் புற ஒழிக்க திகேசர புற ஒழிக்க மன்னா புற ஒழிக்க மனித புற ஒழிக்க வேண்டும் வேண்டும் We want international justice. We want international justice. We
want justice. We want justice. We want justice. We want ICC. 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 எங்கே எங்கே உறவுகள் எங்கே எங்கே உறவுகள் எங்கே 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 உறவுகள் எங்கே வேண்டும் வேண்டும் மனித புதகுடிகளுக்கு செம்மணி மனித புதகுடிகளுக்கு செம்மணி மனித புதகுடிகளுக்கு வணக்கம் இலக்கம் வேண்டும் சர்வதேச நீதி வேண்டும் சர்வதேச நீதி வேண்டும் மனித புதகுடிக்கு மனித புதகுடிக்கு மன்னர் சதோசா புதகுடிக்கு வேண்டும் வேண்டும் செம்மணி மனித புதகுடிக்கு செம்மணி மனித புதகுடிக்கு பொக்கு தொடுவாள் மனித புதகுடிக்கு சதோசா மனித புதகுடிக்கு மனித புதகுடிக்கு மறைக்காதே 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 ராணுவமே 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 வேண்டும் 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 மனித புதகுலிகளை மனித புதகுலிகளுக்கு வேண்டும் வேண்டும் பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து பல்கலைக்கழக மாணவர்களுக்காகவே காத்திருந்தாங்க. இப்போ வந்து அவங்க வந்து இறங்கிட்டாங்க. ஒரு பெரிய பஸ்ஸில் வந்து இறங்கியிருக்காங்க. மனித புதைகுழியை மனித புதைகுழியை மனித புதைகுழியை மனித புதைகுழியை ஆட்சிகள் மாறியும் ஆட்சிகள் மாறியும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் நீதி வேண்டும் எங்கே 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 நீதி வேண்டும் 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 எங்கே எங்கே உறவுகள் எங்கே 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 நீதி வேண்டும் நீதி வேண்டும் மறைக்காதே மறைக்காதே வேண்டும் வேண்டும் சர்வதேச நீதி வேண்டும் செம்மணி மனித நீதி வேண்டும் We want international equality. 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 We want justice. 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 International justice. We want 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 international justice. வேண்டும் வேண்டும் சர்வதேச நீதி வேண்டும் 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 சர்வதேச நீதி
கொலைகாரனால் 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 மனித புதகுலிகள் தொடர்பான உண்மை இன்னும் உரிய வகையில் கண்டறியப்பட்டு நீதி நிலைநாட்டப்படவில்லை. எனவே நாங்கள் உள்நாட்டு நீதி பொறிமுறைகளில் நம்பிக்கை இழந்தவர்களாக தொடர்ச்சியாக இவ்வாறாக கண்டுபிடிக்கப்பட்டு அகலப்படும் மனித புதகுலிகள் தொடர்பாக சர்வதேச கண்காணிப்பையும் சர்வதேச நீதி பொறிமுறையையும் வலியுறுத்தி நிற்கின்றோம். தற்போது வரை யாழ்ப்பாணம் செம்மணி சிந்திப்பாத்தில் மீட்கப்பட்ட அல்லது அடையாளம் காணப்பட்ட மனித எச்சங்கள் எண்ணிக்கை 14 தாண்டி உள்ளது. இதில் சிறு குழந்தைகளின் உடல் எச்சங்களும் அடங்குவதாக அறிகின்றோம். மிகவும் கொடூரமான முறையில் ஒன்றின் மீது ஒன்றாக பலர் கொன்று புதைக்கப்பட்டிருப்பதாக இந்த புதகுழி அகழ்வு வெளிப்படுத்தி நிற்கின்றது. ஒரே இடத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மனித உடல்கள் கண்டெடுக்கப்படும் போது அந்த இடம் சர்வதேச நியமங்களுக்கும் ஏற்ப மனித புதகுழி என அடையாளப்படுத்தப்பட வேண்டும் என வலியுறுத்துகின்றோம். எனவே செம்மணி சிந்துப்பாத்தி இந்து மயான அகழ்விடத்தினை உடனடியாக ஒரு மனித புதகுழியாக பிரகடனம் செய்யுமாறும் அதன் அடிப்படையில் அகழ்வு பணிகளை மேற்படி மயான வளாகம் முழுவதிலும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் விரிவுபடுத்துமாறும் நாங்கள் வலியுறுத்தி நிற்கின்றோம். மேலும் செம்மணி முழுவதும் போர் இடம்பெற்ற கடந்த காலங்களில் பலர் கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டதாக கிரிசாந்தி குமாரசாமி என்ற பாடசாலை சிறுமியின் கொலை தொடர்பான நீதிமன்றங்களில் இடம்பெற்ற வழக்குகளில் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான ஆணைக்குழுக்களுக்கு அளிக்கப்பட்ட சாட்சியங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே இந்த அகழ்வு நடவடிக்கை ஒரு தனிப்பட்ட சம்பவமாக அல்லாமல் பெரும் அளவிலான அட்டூழியங்கள் இடம்பெற்ற தரவுகளை வெளிக்கொண்டு வரும் முக்கியமான வழியாக காணப்பட வேண்டும். செம்மணியின் பல்வேறு பகுதிகளில் இவ்வாறு வெவ்வேறு மனித புதகுழிகள் இருக்கலாம் என நாம் நம்புகின்றோம். ஆகவே செம்மணி சிந்துப்பாத்தில் இடம்பெறும் அகழ்வு நடவடிக்கையை மனித புதகுழி விசாரணை என அதிகாரப்பூர்வமாக அங்கீகரிக்க கோரி நிற்கின்றோம். அகழ்வு பணிகளை சர்வதேச நிபுணர்கள் சர்வதேச சமூகத்தின் மேற்பார்வையுடன் சர்வதேச நியமங்களுக்கு ஏற்ப முன்னெடுக்குமாறு கோரி நிற்கின்றோம். மனித புதகுழி தொடர்பான அனைத்து ஆதாரங்களும் பாதுகாக்கப்பட்டு வெளிப்படைத்தன்மையோடு அகழ்வு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என வேண்டி நிற்கின்றோம். மனித புதகுழி அகழ்வு நடவடிக்கை ஊடகங்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பினரான காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சுதந்திரமாக மட்டுப்படுத்தல்கள் இன்றி அறிக்கையிடுவதற்கும் கண்காணிப்பதற்கும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். எதிர்வரும் மாதங்களில் இலங்கைக்கு வருகை தருவதென எதிர்பார்க்கப்பட்டுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவை ஆணையாளர் வடக்குக்கு பயணம் செய்து செம்மணி மனித புதகுழியை பார்வையிட்டு நீதியை நிலைநாட்டுவதற்கு உரிய பங்களிப்பை வழங்க வேண்டும் என கேட்டு நிற்கின்றோம். 2025 ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி நமது தமிழீழ விடுதலைக்காக தன்னுடைய இன்னுயிரை நெஞ்சருந்தி முதன்முதலிலே இந்த தியாகி பொன் சிவகுமாரன் அவர்களுடைய இந்த நினைவு நாளிலே நாங்கள் யாழ்ப்பாணத்திலே செம்மணியிலே சிந்துப்பாத்தி அரியாலை இந்து மயானத்துக்கு அருகிலே இப்பொழுது ஒரு கவனஈர்ப்பு போராட்டம் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினரால் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. அண்மையிலே நல்லூர் பிரதேச சபை உத்தியோகத்தர்கள் சிந்துப்பாத்தி இந்து மயானத்திலே சில
அகழ்வு வேலைகளை செய்யும் பொழுது மனித எலும்புக்கூறுகளையும் மண்டையோடுகளையும் அவர்கள் கண்டறிந்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு இந்த விடயம் கொண்டு வரப்பட்டு நீதிமன்ற கட்டளையின் பிரகாரம் இப்பொழுது அந்த அகழ்வு பணிகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. 13க்கும் மேற்பட்ட மண்டையோடுகளும் மனித எலும்புகளும் தோண்ட வந்து கொண்டே இருக்கின்றன. இன்றும் இப்பொழுதும் இங்கே அந்த அகழ்வு பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த அகழ்வு பணிகளை பொறுத்தவரையிலே எங்களுக்கு ஸ்ரீலங்கா அரசிலே நம்பிக்கை இல்லை. எள்ளளவும் அவர்கள் நீதி அனுமதத்திலே செயற்படவில்லை என்பதுதான் கடந்த 75 வருடங்களாக எங்களுடைய இனம் சார்ந்து நாங்கள் பார்க்கும் பொழுது தெரிய வருகின்ற உண்மை. அந்த அடிப்படையிலே நாங்கள் சர்வதேச சமூகத்திடம் விடுக்கின்ற வேண்டுகோள், சர்வதேச சிறப்பு தேர்ச்சி வார்ந்தவர்கள் இந்த அகழ்வு பணிகளிலே சர்வதேச கண்காணிப்புகளை ஏனைய நாடுகளிலே மேற்கொண்டவர்களை சர்வதேச சமூகமாக சர்வதேச அமைப்புகளும் ஐநா சபை உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகளும் சர்வதேச சமூகமும் இங்கே அவர்களை கொண்டு வர வேண்டும். அவர்கள் வந்து இங்கே பார்க்க வேண்டும். இந்த இடங்களை நேரிலே பார்த்து தாங்களும் இவற்றை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றோம். சாட்சியங்களை தேடுகின்ற விடயத்திலே இதையும் மிக முக்கியமான சாட்சியங்களாக இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே இவைகளை அப்படி மண்ணோடு மண்ணாக புதைத்து மறைத்து விடக்கூடிய ஒரு ஆபத்தான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்திலே சர்வதேச கண்காணிப்பு, சர்வதேச மேற்பார்வை நிச்சயமாக இதற்கு வேண்டும். பாதிக்கப்பட்ட உறவுகள் சார்பிலே அந்த வேண்டுகோளை நாங்கள் விடுத்து நிற்கின்றோம். இரண்டாவதாக, எங்களுடைய நீதிக்கான விடுதலை பயணத்திலே சர்வதேச நீதியை நாங்கள் வேண்டி நிற்பது, ஸ்ரீலங்கா அரசு 2009 மிகப்பெரிய இனப்படுகொலை இன அழிப்பை முள்ளிவாய்க்காலிலே செய்த பின்பும் கூட 16 வருடங்கள் கடந்தும் இன்று வரை எந்த நீதியுமே எங்களுக்கு வழங்கப்படவில்லை. எந்த ஒரு அரசியல் தீர்வும் முன்மொழியப்படக்கூட இல்லை. இப்படியான சூழ்நிலையிலே இன்றும் எமது தாய்மார்கள் உறவுகள் வீதி வீதியாக போராடி கொண்டிருக்கிறார்கள். 300க்கும் மேற்பட்ட தாய்மார்களை இந்த போராட்ட காலத்திலே அவர்கள் இழந்திருக்கிறார்கள். உறவுகளை தேடுகின்ற போராட்டமாக இருக்கட்டும், அரசியல் கைதிகளுடைய விடுதலையாக இருக்கட்டும், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குகின்ற செயற்பாடாக இருக்கட்டும், 6ஆம் திருத்த சட்டத்தை நீக்குகின்ற செயற்பாடாக இருக்கட்டும், இப்படி அனைத்து செயற்பாடுகளையுமே இப்பொழுது ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அனுர அரசு கூட எந்த முயற்சியும் எடுக்காமல் செய்து கொண்டிருக்கிறது. இன்றைய போராட்டத்தை கூட நீதிமன்றத்துக்கு சென்று ஸ்ரீலங்கா போலீசார் தடை உத்தரவை பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அமைதியான வழியிலே, அறவழியிலே எந்தவித இடர்பாடுகளையும் அல்லது எந்தவித இடைஞ்சல்களையும் யாருக்கும் ஏற்படுத்தாத விதத்திலே எங்களுடைய குரல்களை நாங்கள் சுயாதீனமாக ஒலிக்கின்ற போராட்டங்களை நசுக்குவதற்கு ஸ்ரீலங்கா அரசு போலி குற்றச்சாட்டுகளையும் பொய் குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்து தடை உத்தரவு பெற்றுக்கொண்டு கொள்ள முயற்சிக்கின்ற அதே நேரம் எங்களுடைய தாயகத்தினுடைய அம்பாறை மாவட்டத்திலே உகந்தை மலையிலே புத்தர் சிலையை கம்பீரமாக நிலைநாட்டி பௌத்த கொடிகளையும் பறக்க விட்டு மத நல்லிணக்கத்துக்கு இன நல்லிணக்கத்துக்கு எதிரான செயற்பாடு பட்டப்பகலிலே ஸ்ரீலங்கா அரசாலேயே மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே அதற்கு எதிராக ஸ்ரீலங்கா போலீசார் எந்தவித நடவடிக்கையையும் எடுக்கவில்லை. இப்பொழுது கூட இங்கே ஸ்ரீலங்கா போலீசாருடைய உளவு பிரிவினர் எங்களை கண்காணித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் செய்கின்ற செயற்பாட்டை இப்பொழுது கூட இங்கே கண்காணித்து பல்விதமான அச்சுறுத்தல்களை எங்களை போன்ற மனித உரிமை செயற்பாட்டாளர்களுக்கு அவர்கள் ஏற்படுத்துகின்ற அதே நேரம் இப்படியான வெளிப்படையாக நடைபெறுகின்ற பௌத்த ஆக்கிரமிப்பை, நில ஆக்கிரமிப்பை நிறுத்துவதற்கு ஏன் ஸ்ரீலங்கா அரசு, ஸ்ரீலங்கா போலீசார் ஒரு நடவடிக்கையை கூட எடுக்கவில்லை என்பதே மிகவும் ஆணித்தரமாக எங்களுக்கு எடுத்து சொல்லி நிற்கின்றது. அதாவது இந்த நாட்டிலே ஸ்ரீலங்கா அரசினாலே ஈழத்தமிழர்களுக்கு எந்தவித நீதியும் எள்ளளவும் கிடைக்கப் போவது இல்லை. இதனை முதலிலே எங்களுடைய உறவுகள், எங்களுடைய மக்கள் உணர வேண்டும். இந்த உண்மையை உணர்ந்து இப்படியான போராட்டங்கள் உங்களுடைய இடங்களுக்கு அருகிலே நடைபெறும் பொழுது, நீங்கள் கேள்விப்படும் பொழுது நீங்கள் வந்து பங்கு பெற்ற வேண்டும். மக்கள் எழுச்சியின் ஊடாகத்தான் நாங்கள் எங்களுடைய விடுதலையை அடைய முடியும். பொன் சிவகுமாரன் அண்ணா அவர்களும் தன்னுடைய அந்த புனிதமான பயணத்தை எடுத்து எங்களுக்கு முன்னுதாரணமாக காட்டியிருக்கிறார். தான் மீண்டும் பிறப்பேன் என்று அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் எங்களுக்காக ஆயிரக்கணக்கான மாவீரர்கள், இளைஞர்கள் தங்களுடைய இன்னுயிர்களை இந்த இன விடுதலைக்காக, சுதந்திரத்துக்காக ஈந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்களுடைய அந்த தியாகங்கள் ஒருபோதும் வீண் போகாது. நிச்சயமாக இறுதி இலக்கு அடையப்படும் வரை எங்கள் தமிழர்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வு பொதுசன வாக்கெடுப்பின் ஊடாக எட்டப்படும் வரை நமது போராட்டம் தொடரும்.